அனைவருக்கும் வணக்கம். கரூரில் நடந்த நிகழ்வு அனைவருக்கும் தெரிந்ததே. நம்ம கரூரை பற்றி நம்ம சொல்லக்கூடாதுன்ற ஒன்றும் இல்லை. ஏன்னா அங்கே நடந்த நிகழ்வுகள் எல்லாருமே மனதளவில் எல்லாருமே பாதிப்படைந்தோம். அங்கே முக்கியமாக ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சி நாங்கள் தான் சொல்லி மீட்டிங் போட்ட அந்த கட்சி, இந்த ரெண்டு கட்சியும் சேர்த்து இவங்க ரெண்டு பேரையும் சரியில்லைன்னு சொல்லிட்டு பேசுகிற எதிர்கட்சி கூட்டணி மத்திய அரசு கட்சி இவங்க எல்லாம் சேர்ந்து அரசியல் நாடகம் தான் பண்ணுறாங்க. கோசம் மக்களுக்காக யாருமே எதுவும் செய்யலை. ஏன்னா ஒரு கட்சி அங்கே மீட்டிங் போட போகிறாங்கன்னு சொல்லும்போது எல்லாமே போலீஸ் பாதுகாப்பு தான் எல்லாமே நடக்குது. கூட்டம் அதிகமாக அதுக்கு உண்டான பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது தமிழ்நாடு அரசுடைய கடமை. அதுவும் சரிவர அவங்க செய்யலை. ரெண்டாவது, டிவிக்கு தலைவர் ஒரு உச்ச நட்சத்திரமாக இருந்தாலும், மக்களுக்கான நட்சத்திரமாக இருந்தாலும், மக்கள் மேலே நம்பிக்கை இல்லா நட்சத்திரமாக ஆகிட்டார். இப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா, குறிப்பிட்ட டைம் கொடுக்குறாங்கன்னா அந்த டைமுக்கு முன்னாடியே வரணும். இல்லை கூட்டம் முடியும் அப்படியே இது பண்ணாலும் ஒரு 2 மணி நேரம் தாமதமாக வந்திருந்தாலும் 41 பேர் உயிர் பலி அங்கே நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. கூட்டம் அதிகமாக நெரிசல் அதிகமாச்சு. நம்மளே இங்கே பார்க்குறோம், சில இடத்துல மூச்சு திணற முடியாமல் இதெல்லாம் அழுது. அதேமாதிரி வடநாட்டில் கூட வைஷ்ணவி தேவி கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா கூட்ட நெரிசலில் எத்தனை பேர் செத்துக்கிறாங்க. எல்லாம் பெரிய இழப்புக்கு தான். இதே கூட்ட நெரிசல் தான் இதுவும். ஆனால் இது சுயநல கூட்ட நெரிசல். அது கோயில்களில் போய்ட்டு தெய்வத்தை தரிசிக்க வேண்டியன்னு சொல்லிட்டு போன இடத்துல கூட்ட நெரிசல். அதுக்கு இதுக்கும் நம்ம முடிச்சு போட்டாலும் நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியது என்னென்னா, இது கட்சி சம்மந்தமாக போனது, அது கோயில் விஷயமாக போனது. அப்போ அது எல்லா இடத்துலையும் கூட்ட நெரிசல் தான் அதிகம் பேர் இறந்தாங்க, மரணம் அடைஞ்சாங்க. இருப்பினும் இந்த துயரம் பெருந்துயரம். இது ஆளுங்கட்சிக்கு சாதகமாகவும் நம்ம சொல்ல முடியாது, டிவிக்கு சாதகமாகவும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, முதல் தோல்வி யாருக்குன்னா டிவிக்கே தான். அவங்க சொன்ன டைமுக்கு வரலை. ரெண்டாவது, தமிழ்நாட்டுடைய அரசு 10,000 பேர் சேர இடத்துல 30,000 பேர் போடுறாங்கன்னா அதுக்குண்டான பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அவங்களுக்கு. அப்படின்னா என்ன பண்ணியிருக்கோன்னா, விஜயாண்ட சொல்லி இவ்வளோ பேர் கூட்டியிருக்காங்க, அவங்களுக்கு அனுமதி தர முடியாது, கூட்டம் அதிகமாகிடுச்சு, நெரிசல் அதிகமாகும், அதெல்லாம் ஏதாவது சொல்லி தடுத்துருக்கணும். அது அவங்க தடுக்கலை. இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு. இன்னும் அரசியல் ரீதியாக தான் இதை பேசினுக்கிறாங்க. மக்கள் ரீதியாக யாருமே பேசலை. மக்கள் ரீதியாக யாருமே பேசவும் மாட்டுறாங்க. இது மக்கள் தான் தெரிஞ்சுக்கணும். சினிமா, அரசியல், கோயில், இது 3மே நான் சொல்லுவேன். கோயிலுக்கு கூட கூட்டம் அதிகமாக இருந்தால் போகாதீங்க. இன்றைக்கெல்லாம் நாளைக்கு சாமி பார்த்துக்கலாம். எந்த சாமியை நாளைக்கு பாப்பா உனக்கு பொன்பொருள் நான் வாங்கி வச்சுருக்கேன் வாங்கி பாப்பான்னு யாருமே எந்த சாமி கொடுக்க போகிறதில்ல. அதனால் நெரிசலில் போய்ட்டு சாமியை பார்க்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எப்போ தெய்வ தரிசனம் எப்போ வேணாலும், இன்றைக்கி தான் போயிட்டு பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. எப்போ போனாலும் ஃப்ரீயாக இருக்கா அந்த டைமில் போய் பாருங்கள், தப்பு கிடையாது. அதேமாதிரி அரசியல் மீட்டிங்கு போகிறீங்களா, கூட்டத்தில் போய் மாட்டாதீங்க. அவன் 10 லட்ச ரூபா கொடுத்துருவான், ஒருத்தன் 20 லட்சம் கொடுப்பான், ஒருத்தன் 30 லட்சம் கொடுப்பான், ஒருத்தன் 2 லட்ச ரூபா கொடுப்பான். பணத்துக்கு நம்ம உயிருக்கு பணம் மதிப்பிட முடியாது. நம்மளுடைய உயிரெல்லாம், நம்மளுடைய உயிர் மதிப்பு அற்றது. ஏன்னா விலை மதிப்பற்றது நம்மளுடைய உயிர். அதனால் இவங்களுக்கு கட்சிக்காரங்களாண்ட போய்ட்டு நம்ம சாக வேண்டிய அவசியம் நம்மளுக்கு கிடையாது. போகிறீங்களா, சரி என்னுடைய கட்சிக்காரர் கூப்பிட்றாங்களா, தூரத்தில் பாருங்கள், தப்பு கிடையாது. பேசுறது கேளுங்க, தப்பு கிடையாது. கூட்ட நெரிசலில் போய்ட்டு மாட்டி அப்பாவி மக்கள் உயிர் போகிறது தான் மிச்சம். அவங்க 30 லட்ச ரூபா கொடுத்துட்டு அந்த 30 லட்ச ரூபா வச்சுன்னு ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. நம்ம முடிஞ்ச அளவுக்கு எங்கே கூட்டமாக இருந்தாலும் சரி, கோயிலாக இருக்கட்டும், திரையரங்காக இருக்கட்டும், உன்னுடைய தலைவருடைய படமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கட்சி மீட்டிங்காக இருந்தாலும் சரி, உங்கள் கட்சிக்காரருடைய மீட்டிங்காக இருந்தாலும் சரி, போகாதீங்க. கூட்டம் அதிகம் போகாதீங்க. நெரிசலில் போய்ட்டு அவசரப்படாதீங்க. உங்களை நம்பி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க நம்பி இருக்கிறாங்கள, அதையும் கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா உங்களை நம்பி எல்லோரும் இருக்கிறாங்க, அதை யோசிங்க. அதை பார்த்துட்டு நல்ல முடிவாக எடுங்க. இனிமேல் இதெல்லாம் எத்தனையோ நம்மளுக்கு தமிழ்நாடுன்ற உலகத்தில் இருக்கிறத நம்ம எல்லா இடத்துலையும் தான் பார்க்குறோம். இந்த கோயிலுக்கு போனாங்க, இத்தனை 50 பேர் செத்தாங்க, 100 பேர் செத்தாங்க, 150 பேர் செத்தாங்க, நம்மளுக்கு வருது மூச்சு திணறல், இடிபாடுகள் வந்துட்டு. அதனால் கூட்ட நெரிசலாக இருக்கிற இடத்துல அதிகமாக போக வேண்டாம். அது நம்மளை தான் காப்பாற்றிக்கணும். அரசியல் கட்சிக்காரனும் காப்பாற்ற பொறுத்தல,
தெய்வமும் காப்பாற்றுது, மற்ற யாருமே காப்பாற்ற மாட்டாங்க. ஏன்னா தெய்வம் கூட வழி காட்டுதல் தான் உனக்கு தர்ம கோசம். இங்கே வான்னு எந்த தெய்வமும் நம்மளை கூப்பிட்டதில்லை. கூப்பிடும். எங்கே கூப்பிடுவாங்கன்னா, நீ கரெக்டான இறைவனை முழுதாக 190% நீ நம்பி போனீங்கன்னா இங்கே வாப்பா போப்பான்னு இறைவன் கூப்பிடுவாங்க. அது நிஜம். அரசியல்வாதி கூப்பிட்றான்னா சுயநலத்துக்காக கூப்பிட்றோம். ரசிகர்கள் சினிமா தேட்டர் போனால் நம்மளுடைய சுயநலத்துக்காக தான் நம்ம போகிறோம். நம்ம ரசிகருடைய இது நம்ம படம் நல்லாயிருக்கு அப்படின்ட்டு. அதேமாதிரி இந்த சினிமா, அரசியல் கட்சி, ஆலயம் கூட்டத்தை தவிர்க்கவும். இது தவிர்த்தாவே போதும். படிப்படியாக ஒரேடியாக எல்லாருமே திருத்த முடியாதுல்ல, சொல்லி தான் திருத்த முடியும். எத்தனையோ மகான்கள், எத்தனையோ ஞானிகள் இல்லை, எத்தனையோ கட்சி தலைவர் கூட இதில் பொதுப்படியாக எத்தனையோ தலைவர் வந்து நல்ல தலைவர்கள்லாம் இருக்காங்க. எல்லா கட்சியிலையும் இருக்காங்க. இந்த கட்சியில் தான் இருக்கிறாங்க நல்ல தலைவர்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு கட்சியிலையும் ஒவ்வொரு தலைவர் நல்ல தலைவர் இருக்காங்க. 190% முளமறை தலைவர்கள் இருந்தாலும் 10% நல்ல தலைவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் இவங்களால் தான் தப்பானது நடந்தது. இந்த டிவிக்கே கட்சி ஆரம்பித்து நல்லா தான் போயின்னு, ஆனால் கூட்டம் சேர்த்தது அவங்க கூட்டம் சேர்க்கணும்னு சொல்லி ஆரம்பித்தாங்களா அது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் கரெக்டான டைமுக்கு போய் மக்களை சந்தித்து பேசியிருந்தால் இவருக்கும் புது கட்சியில் இவரும் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. அதை அவர் பயன்படுத்திக்கல. கூட்டத்தை சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாரோ அதுவும் இறைவனுக்கு தான் விட்ட வெளிச்சம், நம்மளுக்கு தெரியாது. 41 உயிர் பறிப்போனது தான் நம்மளுக்கு இப்போது ரொம்ப இதை வச்சு அரசியல் நடக்குதில்ல, அதுதான் நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. இப்போது ஆளுங்கட்சியும் சரி, டிவிக்கு இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாக இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த 41 உயிர் வச்சு தான் இப்போது அரசியல் நடத்தி பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் மக்களே, நீங்கள் உங்களுடைய உயிர் உங்களுக்கு தான் முக்கியம். நமது உயிர் நம்மளுக்கு தான் முக்கியம். இதில் யாருமே ஒன்றும் இது பண்ண முடியாது. அதனால் உங்கள் உயிரை நீங்கள் காப்பாற்றிங்க. எந்த கட்சிக்காரனாக இருந்தாலும் சரி, வீட்டிலேருந்தே பார்த்துங்க. இந்த கட்சிக்காரன் தான் நம்ம இது பண்ண தேவையில்லை. நன்றி, வணக்கம்.